பாஜக ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுது? போன வாரம் கூட அதே கட்சியில் ஒரு நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுறார் தமிழ்நாட்டில். என்னங்கடா நீங்கள் இதெல்லாம் என்ன இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. மாறா அடுத்து நான் மாற்று என்ன சிஎம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தளபதியும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அவர் போவாரான்லாம் கேட்காதீங்க. அவர் வீட்டில இருந்து ஆதரவு கொடுப்பார் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, தன்னோட கட்சி சொந்த கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு. அப்போ நான் என்ன சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்தில் இந்த பெண்கள் மீதான பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பெண்களை ஒரு காட்சி பொருளாக ஆக்கியிருக்காங்க, இந்த பெண்களை ஒரு ப்ராடக்ட் ஆக்கியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டும் பொண்ணு ஒன்று அப்படின்னு கொண்டு வந்ததில் இங்கே இருக்க விளம்பரங்களும் சினிமாவுக்கும் நிறைய பங்கு இருக்குது. ஆமாம், அதாவது ஒரு சென்ட்டை வந்து ஒரு பையன் அடித்தான்னா பொண்ணுங்க 4-5 பொண்ணு வந்து அவனை வந்து கடிக்கும், அப்படி ஒரு விளம்பரம் இருக்குது. அப்போனா அது என்ன, இதை அடித்தா 4 பேர் வந்து கடிப்பாங்கன்னா அவனுக்குள்ள ஒரு விஷயத்தை திரிக்கிறது. ரெண்டாவது, ஒரு உள்ளாடை விளம்பரத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த உள்ளாடையை ட்ரெஸ் இல்லாமல் போட்டால் தான் அதை வாங்கணுமா அப்படி ஒரு காட்டப்படுறது. ஒரு சோப்பு விளம்பரத்துக்கு கூட அந்த பெண் ஆடை இல்லாமல் குளிக்கணும், அப்போ தான் அந்த சோப்பு சேல்ஸ் ஆகும். இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும்னா கூட இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு விளம்பரம் வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்கும் சோப்புக்கும் என்ன வித்தியாசம்னு நமக்கு தெரியலை. இது விளம்பரங்கள் இப்படி இருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே படங்களில் அந்த காலத்துல இருந்தே சரி, அதில் யாரும் விதிவிலக்கில்லை. அந்த காலத்துல இருந்தே படங்களில் பெண்கள் வந்து ஒரு காட்சி பொருளாக ஒரு இடங்களில் ஆட வைக்கிறது, இப்படி சித்தரிக்கிறது, அதுலேயும் வெள்ளத்தோல் ஆட்கள் மட்டுமே இருக்கும் மாதிரியான ஒரு சினிமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சில படங்களில் சில விஷயங்கள் மாறி இருக்குது. குறிப்பாக மாஸ்டர் படத்தில் விஜய் கொஞ்சம் மாற்றாக சொல்லுவார். மியூசியம் இருக்குது, அந்த மியூசியமில் ஒரு குழந்தை கூட பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்படி சில விஷயங்கள்லாம் டேட்டாவோட சொல்கிறாரு.